بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு வரலாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற இறை தூதர்களிலேயே மிக உயர்வான இடத்திலே வைத்து பேசப்படக்கூடிய தூதராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு திகழ்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்கிறான், இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய தோழராக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ்வுக்கு நண்பனாக எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் ஒரு மனித குலத்திலிருந்து ஒவ்வொருவரும் தத்தமது இனத்திலிருந்து தான் தோழர்களை எடுத்துக்கொள்வது வழக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திலிருந்து தனக்கு ஒரு தோழனை எடுத்துக்கொள்றான் என்று சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உயர்வை திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த அளவுக்கு சிலாயித்து சொல்லப்பட்ட ஒரு தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவங்களை பத்தி அல்லாஹ் பல்வேறு இடத்துல குர்ஆன்ல பேசும்போது பலவிதமான சோதனைகளுக்கு இவர்களை ஆட்படுத்தியதாக குர்ஆன் பேசுகிறது. ஒய்திபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இறைவன் அவரை பல விதங்களில் சோதனை செய்தார், அவை அனைத்திலும் அவர் வெற்றி பெற்றார். 2வது அத்தியாயம் 124வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்ல, அதை சில இடங்களில் விவரிச்சு கூட சொல்றான். என்ன மாதிரியான சோதனைகள் அவருக்கு வழங்கினோம் என்றால், அவர் பெற்றெடுத்த மகனை, அந்த மகனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறுத்து பலியிட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். அந்த கட்டளைக்கும் செவிசாய்க்கக்கூடியவராக அவர் இருந்தார். பிள்ளைய கொல்ல சொல்றானே என்ற எண்ணம் வரல, அல்லாஹ் சொல்லிவிட்டானே அதுதான் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. 37வது அத்தியாயம் 102வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், காலையா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபாக பன்லூர் மாதா தரா. தன்னுடைய மகன் இஸ்மாயிலத்துல போய் கேட்கிறாங்க, மகனே கனவிலே நான் கண்டேன், உன்னை அறுத்து பலியிடுவதாக கண்டேன், அப்படி எனக்கு அல்லாஹ் ஆர்டர் போட்டிருக்கிறான், இது சம்பந்தமா நீ என்ன நினைக்கிற என்று அவங்க கேட்டாங்க. அந்த மகனும் அதற்கு செவிசாய்த்து கட்டுப்பட்டார் என்று குர்ஆன் பேசுகிறார். அது மட்டும் இல்ல, இந்த மகனை அறுத்து பலியிட போறாருன்னா ஏதோ 10ஓட 11ங்கிற மாதிரி உள்ள மகன் இல்ல. இந்த மகனை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்று பார்த்தால், பல நாட்கள் காத்து கிடந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அவருடைய முதிய பருவத்திலே தான் அந்த பிள்ளையும் பிறந்திருக்கிறார். சாதாரணமா எப்போதும் போல கல்யாணம் முடிஞ்ச புதுசுல குழந்தை பிறந்து ஒரு 7-8 புள்ள பிறந்து அதுல ஒரு பிள்ளைய தானம் பண்ண சொல்லி ஒருவேளை பண்ணிட்டா கூட பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அது கூட பண்ண மாட்டாங்க யாரும். ஆனா இவருக்கு அல்லாஹ் அவருடைய முதிய பருவம் வரைக்கும் இழுத்தடித்து காத்திருக்க வைத்து கடைசியாக அவருக்கு வழங்குகிறான். அந்த மகனையும் பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட கொஞ்சம் கூட தயங்காமல் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்தார். 14வது அத்தியாயம் 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக், என்னுடைய முதுமையான பருவத்திலே இஸ்மாயில் என்ற பிள்ளையையும் இஸ்ஹாக் என்ற குழந்தையையும் எனக்கு அன்பளிப்பாய் வழங்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று அவர் இறைவனை புகழ்ந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என குர்ஆன் பேசுகிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி, அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு எடுத்து வைத்த ஏகத்துவ பிரச்சாரம். பகுத்தறிவு பகலவன் என்று யார் யாருக்கெல்லாமோ பட்டம் சுட்டுகிறார்கள். திருமறை குர்ஆனுடைய ஒளியில, நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ்களின் பொன்மொழிகளுடைய ஒளியில பகுத்தறிவுக்கு எடுத்துக்காட்டாக ஒருத்தர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுல முதலிடத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்பார்கள். பகுத்தறிவு பூர்வமாக அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அந்த மக்கள் மத்தியிலே அழுத்தம் திருத்தமாக பிரச்சாரம் செய்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளாமல், கொஞ்சம் கூட வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்காம, தகப்பனா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, மொத்த ஊர் சேர்ந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் ரொம்ப போல்ட்டா ரொம்ப தெளிவா ஏகத்துவத்தை எடுத்து பேசி இருக்கிறார்கள் என்றும் குர்ஆன் பேசுகிறது. 6வது அத்தியாயம் 74வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வைத கால இப்ராஹிம் அபீஹி ஆஸர், இப்ராஹிம் தன்னுடைய தந்தையான ஆஸரிடத்திலே சொன்னார், அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, நீங்கள் இந்த சிலைகளை கடவுளாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? இன்னி அராக வ கௌமக ஃபீ ضلالin முபீன், உங்களையும் உங்களுடைய இந்த சமுதாயத்தையும் தெளிவான வழிகேட்டில் இருப்பவர்களாக நான் கருதுகிறேன். ஒரு சிலையை கையால செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்களே அதுக்கு போட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்க செஞ்ச சிலைக்கு நீங்க வணக்கம் செலுத்துறீங்கள என்று சொல்லி அவர் கோபத்தோடு அந்த சமுதாயத்தை நோக்கி கேள்வி எழுப்பினார். தன்னுடைய தந்தையிடத்திலே இவ்வாறு பேசினார் என்று குர்ஆன் பேசுகிறது. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில சில அற்புதங்களே அல்லாஹ் செஞ்சு காட்டினான். எல்லா நபிக்கும் அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களிடத்துல உள்ளத்துல எழுந்த ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி அவன் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை
என்ன அற்புதம்? நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்துல ஒரு சந்தேகம் வருது. அதாவது அல்லாஹ் எப்படி மரணித்ததற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்புவான் நம்பிட்டாங்க, உள்ளத்துல முழுமையா நம்பி இருக்கிறாங்க. ஆனாலும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்ப போறாங்க கன்ஃபார்மா. ஆனா எப்படி எழுப்புவான்னு தெரிந்து கொண்டால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் உள்ள உறுதியா இருக்குமே என்று ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்பட்டதோடு நிற்காமல் அல்லாஹ்விடத்துல கேள்வியும் எழுப்புறாங்க. எப்படி? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 260வது வசனத்துல சொல்றான், வைத கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹையில் மௌதா. இப்ராஹிம் இறைவனிடத்திலே கேட்டார், ரப்பி அரினி கைஃப துஹையில் மௌதா, இறைவா எவ்வாறு நீ இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்கிறாய்? அப்ப அல்லாஹ் கேட்டா, அவலம் தூமின், ஏன்பா நான் இறந்தவங்களை உயிர்ப்பிப்பேன்றது உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப அவங்க பதில் சொல்றாங்க, பலா வலாக்கில் எத்துமே என்ன கல்வி, நான் நம்புறேன், இருந்தாலும் உள்ள கொஞ்சம் அமைதியா இருக்குமே, அதை பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே, அதுக்காக வேண்டிதான் நான் கேட்கிறேன் என்று அவர் கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வும் அதை செஞ்சு காட்டுறான். வாழ்க்கையிலேயே இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது எப்படி என்பதை நிதர்சனமாக நபிகள் நாயகத்திற்கு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். என்ன சொல்றான்? ஃபகுது அர்பஅத்தம் மினத் தைர் ஃபஸ்ருஹுன்ன இலைக்க சும்ம ஜஅல அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸான் சும்ம துஹுன்ன யத்தினக சாயா. ஒரு 4 பறவைகள் பிடி, 4ஐயும் அறு, பீஸ் பீஸ் பங்கு வச்சு பிடி, ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மலையில கொண்டு போய் வச்சுட்டு வந்துரு, ஒவ்வொரு பங்கையும் கொண்டு போய் ஒவ்வொரு மலையில வச்சிரு, ஒவ்வொரு மலையில வச்சுட்டு அறுத்து மலைகளில் பங்கிடப்பட்ட அந்த பறவையை நீ வா என்று அலை, அது உன்னை நோக்கி பறந்து வரும் என்று அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி செய்யறாங்க, அதே மாதிரி அதுவும் நடக்குது. அதன் மூலமா இது எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆட்கள், கதை கசசிலம்பியான்ற பேர்ல இது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் அற்புதத்தை செஞ்சு காட்டினான்னு சொல்லிட்டு அதே காப்பி அடிச்சு கதையெல்லாம் நினைச்சிருக்காங்க. சாவுலமி பாஷா தென்காசிக்கு வந்தாங்க, வந்தவர் சாப்பாட்டு வழி இல்லாம சீடர்கள் எல்லாம் கேட்டாங்களா, என்னப்பா சாப்பாட்டு வெளியில என்ன பண்றதுன்னு. உடனே அந்த பக்கம் மேஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு மாட்டை பிடிச்சி கத்தனா பண்ணிவிட்டு காலி பண்ணிவிட்டு எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மாட்டுக்கு சொந்தக்காரன் வந்துட்டாங்களாம், அவன் வேற சாதிக்காரலாம். உடனே என்னையா இது என் மாட்டை அறுத்து தின்னுபிட்டியல, எப்படி நீ திங்க போச்சுன்னு சண்டைக்கு வந்தானா. உடனே சாப்பிட ஒன்னும் கவலைப்படாத, எதுக்கு போட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற, நில்லு நில்லு அப்படின்னு எப்ப அந்த தின்னு முடிச்ச எலும்புகளும் மிச்சம் கிடக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்தாலாம். உடனே எல்லாத்தையும் கொண்டு குமிச்சாங்களாம். குமிச்ச உடனே விசுனாரா, உடனே எந்திரிச்சு வந்துருச்சு, மாடு எந்திரிச்சு. இதெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவைகள் கட்டுக்கதை இப்படி அல்லாஹ் செய்யல. யாருடைய வாழ்க்கையில இப்படி நபிமார்களுக்கு பிறகு ஒரு அதிசயத்தை செஞ்சு காட்டல அல்லாஹ். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செய்து காட்டினான். உண்மையாக நடந்தது, திருக்குர்ஆனே பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதத்தை இறைவன் நிகழ்த்தினான், அவருடைய உள்ளம் அமைதி பெறுவதற்காக. அது மட்டும் இல்ல, அவங்கள அவர்களுடைய பிரச்சாரத்தின் மீது எதிர்ப்பு கொண்ட அந்த சமுதாயம் அவர்களை அழிக்க நினைக்கிற பொழுது ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை தயாரித்து அதற்குள்ளே தள்ளுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய வல்லமையால் அங்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்தலாம். என்ன அற்புதம் நிகழ்த்துகிறான்? தன்னுடைய இறை தூதரை பாதுகாப்பதற்காக வேண்டி நெருப்புக்கு இறைவன் கட்டளை பிறப்பிக்கிறான். கொல்லா யா நாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். நாம் சொன்னோம், நெருப்புக்கு சொன்னோம், நெருப்பே உன்னை ஒரு நெருப்பு வச்சுக்கிட்டாங்க, இப்ராஹிம் தள்ளிட்டாங்க, நீ நெருப்பாகி நீ இப்ராஹிமுக்கு இதமாக குளிர்ச்சியாக சலாமத்தாக மாறிவிடு, எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நெருப்புல போய் வந்தா நெருப்பு எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணும், கரிச்சு நாசமாக்கிருமோ உடம்ப. ஆனா இப்ராஹிம் உள்ள வந்தாருன்னா இப்ராஹிம கரிக்க கூடாது. உலகத்தில் உள்ள எந்த பொருளுமே அல்லாஹ் போட்டு வைத்த விதியின் அடிப்படையில் தான் செயல்படும். அல்லாஹ் என்ன ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கானோ, தண்ணிக்குன்னு சில பண்புகளை வச்சிருப்பான். தண்ணிக்குள்ள ஒரு பொருளை போட்டு அது நமக்கு செய்யும், அது அப்படியே அழிச்சு போடும். அப்படி ஒண்ணுக்கு ஒவ்வொரு பண்பு வச்சிருக்கான். பூமிக்குள்ள பூமிய குழி தோண்டி உள்ளுக்குள்ள ஒண்ணு புதைச்சு வச்சா அது அதை தின்னுபிடும். அது மாதிரி நெருப்புக்குன்னு ஒரு பண்பு வச்சிருக்கா. நெருப்பு எதுலையாவது பட்டுச்சுன்னா நெருப்பு அதை கரிச்சிரும், எரிச்சிரும், இல்லாமல் ஆக்கிரும். இறைவன் போட்டு வைத்த காரணத்தினால் அவைகள் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதே இறைவன் என்ன பண்றான்? தன்னுடைய அடியாருக்காக, அவர் தன் மீது கொண்ட நம்பிக்கைக்காக, அவருடைய ஏகத்துவ பிரச்சாரம் இந்த உலகத்திலே நீடித்து நிலை பெற வேண்டும் என்பதற்காக அந்த நெருப்புக்கு இறைவன் போட்டு வைத்த அந்த புரோகிராமுடைய செட்டப்பை மாற்றி, இவருக்கு நீ அப்படி நடந்துக்காத, எல்லாத்தையும் நீ உள்ளுக்குள்ள வர்றது கூட எரிக்கணும், ஆனா இப்ராஹிம் வருவாரு, அந்த இப்ராஹிம் நீ எரிக்காதேன்னு அல்லாஹ் சட்டம் சொல்லலாம். அதுவும் அதே மாதிரி நடந்துச்சுன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நிறைய வித்தியாசமான நிகழ்வுகள், பல்வேறு செய்திகள், பலதரப்பட்ட சோதனைகள், எல்லா சோதனைகளிலும் வெற்றி என்று திருமறை குர்ஆன் இறைவனின் தோழனாக சித்தரிக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இந்த வரலாற்றை நம்புவதற்கு என்ன சான்று?
குர்ஆன் இப்படி ஒரு இப்ராஹிம் ஒருத்தர் இருந்தாரு, என்னென்ன கஷ்டம் பட்டாரு, நெருப்பில இருந்து காப்பாற்றப்பட்டாரு, அவருடைய வாழ்க்கையில பறவைகள் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டது அவருடைய கண்களுக்கு எதிரே, இதையெல்லாம் நம்புவதற்கு என்ன சான்று? சான்றை விடாம அல்லாஹ் போகல, சான்றை விட்டுருக்கிறான். எப்படிப்பட்ட சான்று என்றால், மத்தத மாதிரி தேடி போய் ஆய்வு செய்யற ஒரு பாரதூரமான சான்று இல்ல, நாம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடிய சான்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுல நமக்கு அல்லாஹ் மிச்சம் வச்சிருக்கான நம்புறதுக்கு மிச்சம் வைத்திருக்கக்கூடிய சான்றுகள் வரலாற்று பூர்வமான சான்று, அறிவியல் பூர்வமான சான்று, 2 சான்றுகளையும் வச்சிருக்கிறான். அந்த சான்று எப்படி என்று சொன்னால், இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல், அது நாம ஒவ்வொருத்தரும் கண்டு அனுபவிச்சு உணர்ற மேட்டர் இல்ல. அது மாதிரி ஃபிரௌனுடைய உடல் நாம சர்வசாதாரண எல்லாருமே சாதாரணமாக எல்லோரும் தெரிந்து கொள்ற மேட்டர் இல்ல. அறிவியல் அறிஞர்கள், மருத்துவர்கள் ஆய்வு செய்து, சரித்திர வல்லுநர்கள் வரலாற்றை படித்து பார்த்து, அதற்கு பிறகு அதை உண்மைப்படுத்தி, அதன் பிறகுதான் நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை உண்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், ஆதாரங்களை எடுத்து பார்த்தால் ஒவ்வொருவரும் அந்த ஆதாரத்தை உணர்ந்து கொள்கிற விதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சான்றுகளை நிலைபெற செய்கிறான். என்ன அப்படி அல்லாஹ் சான்று வைத்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றுல அல்லாஹ் சொல்றான், நீ போய் உன் மனைவியையும் உன் மக்களையும் உன் மகனையும் கொண்டு போய் இந்த காபாவுக்கு அருகில, என்னுடைய இறை இல்லத்துக்கு அருகில போய் குடியமர்த்து என்று அல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே அதே மாதிரி செய்யறாங்க. செஞ்சு விட்டு காட்டுக்குள்ள ஒரு மரம் இல்ல, குடிக்க தண்ணி வசதி இல்ல, எந்த குடும்ப கோத்திரமும் இல்ல, ஆள் நடமாட்டம் இல்ல, பாலை வனத்துல கொண்டு போய் யாரும் இல்லாத ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய இறை இல்லம் ஏற்கனவே கட்டப்பட்டு அது இல்லாமல் போயிருக்கிற அந்த இடத்துல போய் குடியமர்த்திட்டு வர்றாங்க. வரும்போது அல்லாஹ் இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றான், யா அல்லாஹ், நீ சொன்னேன்னு என் பிள்ளையும் என் மனைவியை கொண்டு விட்டுட்ட, இருந்தாலும் நீ அவங்களுக்கு பொறுப்பேத்துக்க, நீ அவங்கள பாதுகாத்துக்க. ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், புனிதம் நிறைந்த உன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில நான் இவங்களை கொண்டு வந்து குடியமர்த்திட்டேன், இங்க ஒரு ஓடை இல்லை, பயிர் பச்சைகள் இல்லை, ஓ வார்த்தைக்காக வேண்டி குடியமர்த்திட்டேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு சொல்றாங்க. அதுல ஒரு துவாவுல சொல்றாங்க, ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன் வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இறைவா இவங்களுக்கு ஒண்ணுமில்ல, நீ இங்க இருக்கிற மக்களுக்கு இவங்களுக்கு நீ கனிவர்க்கங்களை உணவாக கொடு, இவங்களுக்கு நிறைய பழங்களை கனிவர்க்கங்களை அவங்க சாப்பிடுறதுக்கு நீ கொடு என்று துவா செய்யறான். அத்தோட இன்னொன்னு செய்யறாங்க, ஹாதா பலதன் ஆமினா, இறைவா இவர் இந்த ஊரை, அதுக்கப்புறம் அங்க ஊர் டெவலப் ஆகி பெருசா மக்கள் எல்லாம் கூடுறாங்க, இவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்களே, இந்த ஊரை நீ அபயம் அளிக்கிறதாக, ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு மையமாக இந்த ஊரை நீ ஆக்கிவிடு, இவர்களின்பால் மக்களுடைய உள்ளத்தை திருப்பு, இங்க மக்கள் வரணும், இங்க இருக்கிற மக்களுக்கு கனிவர்க்கங்கள் கிடைக்கணும், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உயிருக்கு முழுமையான உத்தரவாத பாதுகாப்பு கிடைக்கணும், அப்படி ஒரு ஏற்பாட்டை நீ செஞ்சிடறாங்களா, உன் கையில என் மனைவி மக்களை பொறுப்பா விட்டுட்டு போறேன்னு துவா செஞ்சுட்டு போனாங்க. அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து இன்னைக்கு பாக்குறோம். என்ன வரலாற்று சான்று, அவங்க என்ன துவா செஞ்சாங்களோ அந்த துவா இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னர் காட்சி தருகிறது. ஒரு மரம் இல்ல, ஒரு செடி இல்ல, ஒரு கொடி இல்ல, மரம் செடி கொடி வாய்ப்பு வளர்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை, ஒரு மண் இல்ல, மண்ணில மரம் வளரும், செடி வளரும், காய்கறிகள் இதுல வளரும், பாலை மணல்ல வளராது. மணல்ல வளர்றது ஒரு மரம் 2 மரம் தான் வளர முடியும். ஒரு குறிப்பிட்ட மரங்களை தவிர 90% மரங்களுக்கு நல்ல அடர்த்தியான மண் இருக்கணும், வேறு போய் கீழே பதிஞ்சு புடிச்சு நிக்கிறதுக்கு மண் இருக்கணும். மணல் காத்துல பிறந்து ஒரு மணல்ல வளர முடியாது, ஒரு குறிப்பிட்ட மர வகைகளை தவிர. அப்படிப்பட்ட ஊர்ல அறிவுபூர்வமா சிந்திச்சா இங்க எப்படி கனிவர்க்கம் கிடைக்கும்? கிடைக்க முடியாத ஒன்று போய் ஒரு துவா செய்கிறார். எங்க பார்த்தாலும் சுத்தி முத்தி பார்த்தா வெறும் மண்ணு தான் இருக்குது, மணல் தான் இருக்குது. இந்த பாலை மணல்ல இவங்களுக்கு காய்கறி கிடைக்கணும், எங்க இருந்து கிடைக்கும்? ஆப்பிள் பழம் கிடைக்கணும், எங்க இருந்து கிடைக்கும்? திராட்சை பழம் கிடைக்கணும், எங்க இருந்து கிடைக்கும்? பேரிச்சம்பழம் மட்டும்தான் இங்க முளைக்குது, பேரிச்சம்பழத்தை தவிர வேறு எதுவும் எந்த கனியும் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, முளைப்பதற்கான சாத்தியக்கூறே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நின்றுகிட்டு அவங்களுக்கு கனிய கூடுன்னு மனித அறிவு சொல்கிறது, கேட்க கூடாது, இது சாத்தியம் இல்லைன்னு. ஆனாலும் அல்லாட்ட கேட்டாங்க. ஏன் அல்லாட்டல கேட்கிறாங்களே? மனுஷனால முடியாம இருக்கலாம், மனுஷனுக்கு அதை தர வைக்க இயலாம இருக்கலாம், ஆனா படைச்ச ரப்புக்கு முடியும் தானே. அந்த அடிப்படையில துவாவை போட்டுட்டு போறாங்க. அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தால் பல 100 வருடங்களாக, பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக பார்த்து வருகிறோம்.
ஊர் உலகத்துல எங்கெல்லாம் என்னென்ன கனிவர்க்கங்கள் எல்லாம் முளைவிக்கப்படுகிறதோ அத்தனை கனிவர்க்கங்களையும் மக்காவிற்கு செல்கிறவர் அங்கே போய் பார்க்க முடியும். மெட்ராஸ்ல உட்கார்ந்துருக்கோம், பிசினஸ் சென்டருங்கிறோம், எல்லா மக்களும் வந்துட்டு போற இடங்கிறோம். இங்க கூட எல்லா கனிவர்க்கங்களும் உங்களுக்கு கிடைக்காது. எல்லா வசதி வாய்ப்பு இருந்தாலும், மக்கள் அதிகமாக வசித்தாலும், வியாபார தொடர்புகள் நிறைய இருந்தாலும், இங்க கூட உலகத்துல இருக்கிற எல்லா கனியும் உங்களுக்கு கிடைக்குதா? ஆப்பிள் பழம் கிடைக்கும், திராட்சை பழம் கிடைக்கும், அன்னாச்சி பழம் கிடைக்கும், ஆரஞ்சு பழம் கிடைக்கும், வாழைப்பழம் கிடைக்கும், கொய்யா பழம் கிடைக்கும். ஒரு 10-12 தான். அதையே தான் பழத்தை திருப்பி திருப்பி வாங்கி திங்க வேண்டியது. நோயாளியை பார்க்க போகும்போது ஆப்பிளை வாங்குவோம், ஆரஞ்சு வாங்குவோம். இதெல்லாம் நம்மளுடைய ஆர்குமெண்ட். வேற என்ன பண்றோம்? அங்க போய் பார்த்தா உலகத்துல எங்க என்னென்ன விளையுதோ, காஷ்மீர்ல விளைவதும் மக்காவில் கிடைக்கும், ஆப்பிரிக்காவில் விளைவதும் மக்காவில் கிடைக்கும், அமெரிக்காவில் விளைவதும் மக்காவில் கிடைக்கும், நம்ம மெட்ராஸ்ல விளைகிறது மக்காவில் கிடைக்கும். அப்படி ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினா அந்த துவா இன்னைக்கு கண்கூடாக நமது கண்களுக்கு எதிராக அந்த இதை பார்க்கிறோம். வாய்ப்பே இல்லைன்னு அறிவு சொன்னாலும் துவா செஞ்சாங்க. அந்த துவா இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு செஞ்சாங்களே, இந்த ஊரை அபயமளிக்கின்ற பூமியாக மாற்று, பாதுகாக்கப்பட்ட இடமா மாற்று. இங்க வந்தா மனுஷர் மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கணும். யாரும் அடிக்கிறது, கொல்லுறது, வெட்டுறது, குத்துறது அதுவே இருக்கக்கூடாது. ஒரு பாதுகாப்பு இருக்கணும் உள்ளுக்குள்ள. கேட்டாங்க, எத்தனை வருஷம் ஓடி போச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து. ரசூலுல்லாஹ் வந்துட்டு போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இத்தனை ஆண்டு காலமாகவும் பாதுகாப்பிற்கு இலக்கணம் சொல்லலாம் மக்காவை. எந்த கவர்மெண்ட் மாறினாலும் சரி, எத்தனை ஆட்சியாளர் மாறினாலும் சரி, அங்க லெவல் என்ன? உள்ளுக்குள்ள இந்த ரத்தம் ஓட்டுறதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இத்தனை ஆண்டு கால வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தா, ஒரு தடவை 2 தடவை அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக போர்க்கால அடிப்படையிலே ஒரு கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கை என்று 1-2 குறிப்பிடலாம். அந்த 1-2 தவிர வேற சாதாரணமா அங்க வெட்டு குத்து கொலைங்கிறத பத்தி நினைச்சே பார்க்க முடியாது. உலகத்துல ஊர் உலகத்துல எந்த ஊராவது மிச்சம் இருக்குதா? ஒருத்தனை இவன் அவன் கொண்டு விட்டான், அவனை இவனை கொண்டு விட்டான். தெருவுக்கு தெருவு 2 வழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. எந்த தெருவுலையாவது இந்த வெட்டு குத்து இல்லாம இருக்குதா? 1 வருஷம் இருக்குதா? 2 வருஷம் இருக்குதா? நம்ம பிறந்து நம்ம அனுபவிச்சு 10 வயசுக்காரன் 10 கொலையை பார்த்திருப்பான் அவன் ஊர்ல. 40 வயசுக்காரன் 40 கொலையை பார்த்திருப்பாரு ஒரு ஊர்ல. அடிச்சிருப்பான், வெட்டியிருப்பான், குத்திருப்பான், உயிருக்கு சேதம் விளை வச்சிருப்பாங்க. ஆனா அங்க பல்லாயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு. அபய பூமி என்று அவர் கேட்ட அந்த கேள்விக்கு அல்லாஹ் அளித்த பதில் இன்று வரைக்கும் அபய பூமியாக. யாருமே மாறல. ஆட்சியாளர் எவனாவது ஒரு குண்டக ஒரு ஆட்சியாளர் வந்து அது என்ன இங்க கொல்லக்கூடாதான், அது என்ன இங்க வச்சு வெட்டக்கூடாதான், நான் வெட்டத்தான் செய்வேன்னு ஒரு குறுக்கு பிடிச்ச யாரும் வந்திருக்கலாம்ல. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஆட்கள் வரும் பொழுது இங்க மட்டும் ஏன் வரல? அல்லாஹ் வர உடல. அது ஒரு சான்று. அப்படி ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த இடத்துக்கு ஒரு தனி புனிதத்தை கொடுத்து ஆண்டாண்டு காலமாக அபய பூமியாக அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு அந்த அற்புதத்தை, வரலாற்று நிகழ்வை, அன்றைய செய்த பிரார்த்தனையை இன்னைக்கு நாம கண்ணுக்கு எதிரில் பார்க்கிறோம். அது மட்டுமா, இன்னும் பாருங்க, அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு அங்க வீட்டை வாங்க திரும்பி வந்தாச்சு. அவங்க விட்டுட்டு திரும்புறாங்க. திரும்பும் போது அவங்க கேட்கிறாங்க, எங்க விட்டுட்டு ஒன்னும் பேச்சு மூச்சு இல்லாம திரும்ப போறீங்களே என்ன? அவங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க. மனைவி ஹாஜராமா என்ன பண்றாங்கன்னா, என்ன வந்தியா விட்டியா போய்கிட்டே இருக்கிறீங்களா, என்ன செய்தி, என்ன கூப்பிடுறாங்க. இப்ராஹிம் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. கணவன் பேரை மனைவி கூப்பிட்டு சொல்லலான்றதுக்கு அதுலயே ஒரு ஆதாரம் இருக்கு. கூப்பிடும் போதே பேரை சொல்லி கூட. இப்ப பேரை சொல்ற யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோமே. பல ஊர்களில் இன்னைக்கும் கிராமங்கள்ல இருக்கத்தான் செய்யுது. அவங்க பேர் எப்படி சொல்ற, ரேஷன் கடைக்கு பேர் பதிவு வந்திருப்பான். உடனே பிள்ளைய கூப்பிட்டு, உங்க அத்தை பேரை சொல்றா அப்படிங்கிறது. அது பக்கத்து வீட்டுக்கார பையனை கூப்பிட்டு, கொஞ்சம் பொறுங்க மாமா பேரை சொல்லுதா அப்படின்னு சொல்லிவிட்டு புருஷன் பேரை சொல்லக்கூடாது இந்த கண்ணியம்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி எல்லாம் மார்க்கத்துல சட்டம் கிடையாது. விரும்பாம சொல்லாம இருந்தா குற்றமும் கிடையாது. சொல்ல விரும்பல, எதுக்கு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா, அதுக்காண்டி சொல்லித்தான் தீரணும். நீ எப்படி புருஷன் பேரை சொல்லாம இருந்தேன்னு மார்க்கம் கேட்காது. சொல்லலாம், சொல்லாட்டி போனா மார்க்கத்துல குற்றம் இல்லை. இப்ப அவங்க போறாங்க. போன உடனே கையில கொஞ்சம் பேரிச்சம்பழமும் கொஞ்ச நாள் தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. கொஞ்ச நாள் சாப்பிடுறாங்க, பேரிச்சம்பழத்தை குடிக்கிறாங்க. தண்ணிய கொஞ்ச நாள் பேரிச்சம்பழம் காலி, தண்ணியும் காலி, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. அவங்களுக்கு நான் வரலுது, பிள்ளைக்கு நாக்கு வரலுது, புள்ள அழுக ஆரம்பிக்குது. பிள்ளைக்கு பால் குடிக்க வழி இல்ல, தண்ணி குடிக்க வழி இல்ல. தண்ணியை தேடி அலைகிறாங்க. அங்கிட்டு இங்கிட்டும் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் பக்கத்தில் இருக்கிற மலை குன்றுகள்ல ஏறி ஏறி ஓடுறாங்க. என்ன நடக்குது? மருவாவில நிக்கிறாங்க. ஒரு சப்தம் கேட்குது.
சப்தத்தை கேட்டு பிள்ளையின் பக்கம் திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு மலக்கு காலை கொண்டு தட்டி தண்ணீர் ஊற்று பெருகுகிறது என்றும், அந்த மலக்கு தன்னுடைய இறக்கையை கொண்டு தட்டி தண்ணீர் ஊற்று பெருகுகிறது என்றும் ரெண்டு விதமா அறிவிப்பு. ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்குது. அந்த இடத்துல ஒரு நீரூற்றை அல்லாஹ் உற்பத்தி செய்கிறார். அற்புதமான நீரூற்று, அதிசயமான நீரூற்று, உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாத நீரூற்று. அப்படி ஒரு நீரூற்றை வரலாற்று சான்றாக அன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் உலக முடிவு நாள் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வைக்க போற ஒரு நீரூற்று, ஜம்சம் என்ற நீரூற்று. தண்ணியை பார்த்தோம்னா ஆசை தாங்கல, அப்படியே தள்ளி மண் அள்ளி கூட்டி கூட்டி தண்ணியை நிப்பாட்டுறாங்க. தண்ணி பெயரக்கூடாது, காலியாயிடக்கூடாது, அப்படியே பறந்து போச்சுன்னா காஞ்சிருவேன். ஒரு இடத்துல கூட்டி நிப்பாட்டி வச்சு தண்ணியை தேக்கி வைப்போமேனு ஆசையில நிப்பாட்டுறாங்க. ஜம் ஜம் நில்லு நில்லுன்னு தண்ணி அணை போட்டு நிப்பாட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தியை சொல்லிட்டே வரும்போது புகாரில 3113வது செய்தியாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. சொல்லிக்கிட்டே வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரஹமுல்லாஹ் உம்ம இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய உம்மாவுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். லவ் தரக்கத் ஜம்சம லகானத் ஜம்சம் ஐனம் ஐனா, அன்னைக்கு மட்டும் அவங்க அந்த ஜம்சம் தண்ணிய அணை கட்டாம விட்டிருந்தா, ஓடுறது ஓடட்டும் இருக்கிறத குடிப்போன்னு விட்டிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய நீரூற்றாக ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆறு மாதிரி கடல போய் சேர்ற அளவுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும். இருந்தாலும் அவங்க கட்டிட்டாங்க. அப்பவும் கூட பெரிய ஆறு மாதிரி ஓட வேண்டிய ஒரு சின்ன இதை தடுத்தாங்கல்ல, அந்த சின்ன இதுக்குள்ளே, சின்ன அந்த வட்டத்துக்குள்ளேயே ஆறு அளவில் ஓட வேண்டிய தண்ணியை பூரா உள்ளுக்குள்ள அல்லாஹ் தேய்க்கிறான். பெரிய அதிசயம், அற்புதம். ஆய்வு செஞ்சு பாக்குறாங்க. எப்படி ஆய்வு செய்யறாங்க? மேலோட்டமா சாதாரண கண்களை கொண்டு பார்க்கிறார்கள், சாதாரண பார்வையால் பார்க்கிறார்கள். ஜம்சம் தண்ணியில அத்தனை அற்புதங்கள். உலகத்துல எத்தனையோ கிணறு தோன்றாங்க. ஜம்சம் அன்னைக்கு அவங்க மண்ணை வச்சு கூட்டினாங்க. அதுக்கு பிறகு பின்னாடி அது ஒரு கிணறாக கட்டப்பட்டுருச்சு. எத்தனையோ கிணறு தோண்டப்படுது. உங்க ஊர்ல நீங்க உங்க வீட்டுல பாத்திருப்பீங்க, பக்கத்து வீட்டுல பாத்திருப்பீங்க, உங்க ஊர்ல பொது கிணறுகளை பாத்திருப்பீங்க. எத்தனை வருஷம் ஒரு கிணறுக்கு ஆயுசு? ஒரு 25 வருஷத்துல பாலடைஞ்சு போன கிணறுகளை பார்த்திருப்போம். ஒரு 50 வருஷத்துல தண்ணி வத்தி போச்சு கிணறுகளை பார்த்திருப்போம். 100 வருஷம் அப்படியெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க கிணறுமாங்க. எத்தனை வருஷங்க இந்த கிணறு இருக்கு? இது 100 ஆண்டு காலமா இருக்கும்பாங்க. 100 வருஷத்துல வத்தி போனது உண்டு. அதிகமா நீங்க ஒரு 200 வருஷம் பார்த்திருப்பீங்களா? அவ்வளவுதான் பார்த்திருப்போம். இந்த ஜம்சம் கிணறுடைய வரலாறு எவ்வளவு, எத்தனை வருஷமே சொல்ல முடியாது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஓடி போச்சு, வச்சாமல் அங்கே நீர் வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி? உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு கிணறு இல்லையே. இத்தனை வருஷமா வத்தாத கிணறு ஒரு கிணறு காட்டு. எந்த கிணறு இல்லை இது மட்டும் இருக்குன்னா, இது அல்லாஹ் ஏற்படுத்தின கிணறுல, அதனால இருக்குது. அல்லாஹ் வாழ்ந்த அந்த இஸ்மாயில் நபிக்கு தாகம் தீர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட கிணறு இல்ல, அந்த வரலாற்று செய்தியை அதை உண்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் நிப்பாட்டி வச்சிருக்கான். இன்னும் 10,000 வருஷம் போனாலும் இதை காய விட மாட்டான். அதுல இருந்து தண்ணீர் எல்லாம் தந்து கொண்டே இருப்பான். அது ஒரு வித்தியாசம். மற்ற தண்ணீரை விட ஜம்சம் அதிசயப்பட்டு நிற்கிறது. அது மட்டுமா? தண்ணி சரி வத்தலன்னு வச்சுக்குவோம். எத்தனை வருஷமாச்சு வத்தவே இல்லை. ஜீவ நதிம்பாங்க. ஜீவன் இல்லாம இருக்கும். பல நதிகளுக்கு பேர் வச்சிருப்பாங்க ஜீவ நதி. உயிரோட்டம் எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அதுவே மே மாசம் வந்துருச்சுன்னா காஞ்சி போயிரும் பல ஜீவ நதிகள். இங்க பாருங்க, இந்த கிணத்துக்குள்ள வற்றவில்லை, அது ஒரு செய்தி. ரெண்டாவது பார்த்தா, அந்த கிணத்துல இருந்து எடுக்கிற தண்ணி எவ்வளவு தண்ணி எடுக்கலாம்? சாதாரண ஒரு கிணத்துல ஒரு வயல் பாசனத்துக்கு எடுக்கலாம், ஒரு 50 ஏக்கருக்கு எடுக்கலாம், ஒரு 100 ஏக்கருக்கு எடுக்கலாம், ஒரு ஊருக்கு எடுக்கலாம், ஒரு கிராமத்துக்கு எடுக்கலாம். இங்க எவ்வளவு எடுக்கப்படுது தண்ணி? குறிப்பிட்ட அளவை தாண்டி எந்த கிணத்துல எடுக்க முடியாது. மெத்திக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்குவோம், மெத்திக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் காலி போடும், தண்ணி கீழே போயிடுச்சு, ஊறட்டும், அதுக்கப்புறம் தண்ணி எடுப்போம்னு சொல்லணும். இங்க இருந்து தண்ணி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான லிட்டர், வருஷத்துக்கு லட்சக்கணக்கு இல்ல, ஒவ்வொரு நாளைக்கும் பல லட்சம் பல கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணிய எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. குறைவனாங்க. எந்த அளவுக்கு மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்? சராசரி ஹஜ்ஜுக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 30 லட்சம் 40 லட்சம் பேர், ஒரு 40 லட்சம் பேர் ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. நாம தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு நடத்துறோம்.
தண்ணிக்கு 1008 பிளான் போட்டோம். என்ன எப்படி இருந்துச்சு? வந்த கூட்டம் எவ்வளவு? இருந்த தண்ணி ஏற்பாடு, அங்கிட்டு போன அங்கிட்டு தண்ணி காணும், இங்கிட்டு போன தண்ணி பிச்சுட்டு போகுது, குழாய் உடைஞ்சு போகுது, தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்ல, எல்லாம் நாத்தப்படுத்து நாரிச்சு. என்ன தண்ணி எல்லாம் பண்ணி விட்டீங்கன்னா ஆளுக்கு திட்டுறதை பார்த்தோம். இவ்வளவு கேர்ஃபுல்லா ஒரு செட் பண்ணி வைக்கிறோம், நம்முடைய செட்டிங் கைமீறி போய் முடியாம போயிடுச்சு. அங்க எந்த செட்டிங் இல்ல தண்ணிக்கு, வந்து குமியுது கூட்டம். அந்த ஒரு மாசத்துல 40 லட்சம் பேர் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. குடிக்கிறதுக்கு எங்க யாரு குடிக்கிறதுக்கும் தனியா 15 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் வாங்க தேவையில்லை, எங்க போனாலும் ஜம்சம் தண்ணி குடிக்க. இவ்வளவு தண்ணி எப்படி முடியுது? சரி, அவங்க குடிச்சதோட முடிஞ்சுதா? அப்படின்னா கூட சரிப்பா 40 லட்சம் பேருக்கு தண்ணி குடிச்சிச்சு, குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க குடிச்சதோட விட வரும்போது ஆளாளுக்கு கையில 10 லிட்டரு 20 லிட்டரு 40 லிட்டரு கொண்டு வந்து ஊர்ல கலப்படம் வேணும். அவங்க 10 லிட்டர் கொண்டு வர வேண்டியது. பழைய கூட்டம் குமிஞ்சிருக்கா, ஹாஜிகள் வந்திருக்கிறா வரவேற்க வருவோம்னு வந்து பார்த்தா 10,000 பேர் உட்கார்ந்துருக்கோம். 10,000 பேருக்கு 10 லிட்டர் தண்ணி எப்படி கொடுக்கறது? ஆளாளுக்கு இப்படி சொட்டு சொட்டாவ நகை வைக்க முடியும்? வைக்க முடியாது. ஊத்து, ஒரு பெரிய தேக்ஸா எடுத்து கொண்டு தண்ணியை பூரா ஊத்து, லேசா உப்பு கச்ச மாதிரி இருக்கும்ல, சப்புன்னு இருக்கும்ல, அது மாதிரி தண்ணி எடுத்துட்டு வா. நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துட்டு வந்துடாத. ஜம்சம் தண்ணி லேசா சப்புன்ற மாதிரி இருக்கும், அதனால அப்படி சப்புன்னு இருக்கிற தண்ணி உணவு அதுல அப்படி மிக்ஸ் பண்ணி பறக்கத்தை அடிச்சு விடு ஆளாளுக்கு. எதுக்கு இந்த வேலை? இருந்தா குடி, இல்லாட்டி இல்லன்னு இருந்துட்டு போயிட வேண்டியதுதானே. இவ்வளவு பேர், அதுவும் எங்க? தமிழ்நாடு மட்டும், உங்க மெட்ராஸ் மட்டுமா, திருநெல்வேலிக்கு மட்டுமா, காயல்பட்டில இருந்து போற அவர் மட்டுமா 10 லிட்டர் கொண்டு வர்றது? 40 லட்சம் பேர் அழிட்டு போறோம். ஒவ்வொருத்தரும் ஊருக்கு போகும்போது அவர்கள் தங்களுடைய சக்திக்கு மீறி பல லிட்டர்களை தூக்கிட்டு போறாங்க. எப்படி வந்துச்சு தண்ணி? சரி, ஹஜ் டயத்துல மட்டுமா இது? ரமலானுக்கு இப்ப போய் பாருங்க, ஹஜ் தேவையோன்னு நினைக்க தோணும். ஹஜ்ஜில கூட்டம் கம்மி தானோ அப்படின்னு நினைக்கிறாலும் ரமலான்ல வருஷம் முழுக்க கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இருக்கிற கூட்டத்துக்கு வருஷம் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி கொடுக்க முடியுது? எந்த கிணத்துக்கு இப்படி ஒரு சான்று, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது? காட்டுங்க. ஒரு கிணத்தை காட்ட முடியுமா? உலகத்துல எந்த கிணறும் இல்லை. அப்ப இது வரலாற்று சான்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நம்ப வைப்பதற்கு இறைவன் விட்டு வைத்திருக்கிற ஒரு பேர், அற்புதம், அதிசயம் அந்த வரலாறு, அந்த கிணறு, ஜம்சம் தண்ணி விளங்க முடியுது. அது மட்டுமா? அந்த அங்க லோக்கல்ல உள்ள ஊர் நிலவரத்தையும் வச்சு எந்த ஒரு இதையும் முடிவெடுக்கணும். இப்ப சொல்லுவாங்க போர் போட போறோம்னு வச்சுக்கோ, கேட்பாங்க எத்தனை அடிங்க போட, பக்கத்துல விசாரிப்பாங்க, நீங்க எத்தனை அடி போட்டீங்க? நான் 30 அடி போட்டேன். நீங்க? நாங்க 45 அடி போட்டோம். நாங்க 50 அடி போட்டோம். அப்போ ஒரு 10 40 50 அடி போட்டா இந்த ஏரியாவில தண்ணி வந்துடும். ஒரு ஏரியாவில தண்ணி எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல யார் யாரெல்லாம் எவ்வளவு போர் போட்டிருக்காங்கன்றத வச்சு நாம எவ்வளவு போர் போட்டா தண்ணி கிடைக்கும். பக்கத்துல ஒரு ஆள் 200 போட்டாரு, 200 அடி போட்டா தண்ணி இல்ல, 250 போட்டா தண்ணி இல்ல. இப்ப இவர் போர் போட நினைச்சாருன்னா, வேணாம்பா இங்க தண்ணியே கிடையாது, எத்தனை 300 அடி போட்டுருக்கான், தண்ணி இல்ல, தேவையில்லாம எதுக்கு போருக்கு காசை போட, அதனால தண்ணி போரே போட வேண்டாண்டுவாங்க. பக்கத்துல அக்கம் பக்கத்துல தண்ணி இல்லாட்டி இங்கேயும் தண்ணி இருக்க, தண்ணி ஓட்டம் இல்ல, தண்ணி கிடைக்காதுன்னு முடிவு எடுப்போம். அந்த மாதிரி சவுதி அரேபியாவில் போய் பார்த்தா இந்த கிணறை தவிர்த்து அந்த ஏரியாவில் இருக்க கிணற பூரா ஆய்வு செய்யறாங்க. ஏற்கனவே தோண்டப்பட்ட கிணறுகள், தண்ணிக்காக வேண்டி தோண்டப்பட்ட ஆழ்துளை, போடப்பட்ட ஆழ்துளைகள் எல்லாமே வத்தி வறண்டு போய் கிடக்கு. எல்லாம் வறண்டு கிடக்கு. இதுல மட்டும் தண்ணி வரும். எல்லாம் வறண்டுச்சுன்னா அத்தோட 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணா இருக்கணுமா இல்லையா? 10 வறண்டு கிடக்குது, இது மட்டும் செழிப்பா இருக்குது. எப்படி? இது அல்லாஹ்வுடைய அற்புதம், இறைவன் செய்து காட்டுவது. அது மட்டுமா? ஒரு இடத்துல தண்ணி கிடக்குன்னு வச்சுக்குவோம், தண்ணி கிடந்துச்சுன்னா ஒரே அளவுல தண்ணி கிடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு மாசம் தண்ணி கிடக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு மாசத்துக்கு ஹவுஸ் பல ஊர்களை பள்ளியாசல போய் பாருங்க, ஒரே சம அளவுல தண்ணி கிடந்துகிட்டே இருக்கும். தண்ணி வந்து உழுதுகிட்டே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுல தண்ணி மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த அளவுல பூரா அப்படி சுத்தி கீழே பூரா பச்சை பச்சைன்னு பாசி பிடிச்சிட்டு உட்காந்துரும். பாசி பிடிச்சிரும்ல, பாசம் பிடிக்கிறது, பாசி பிடிக்கிறது, பச்சை பச்சைன்னு வழுக்கு பிடிக்குமே. எல்லா கிணத்துலையும் வழுக்க பாக்குறோம், எல்லா ஹவுஸ்லயும் வழுக்கு பிடிச்சிருக்க பாக்குறோம். இந்த தண்ணியில ஜம்சம் கிணத்துக்குள்ள போய் பாருங்க, அங்க பாசம் பிடிச்சிருக்கா, பாசி பிடிச்சிருக்கா? ஒரு பாசியும் காணும். சாதாரண தண்ணி மாதிரி இருந்திருந்தால் பாசி பிடிச்சிருக்கணுமே, ஒரு குறிப்பிட்ட அளவுல கிடந்துகிட்டே இருக்குதே, பாசியும் பிடிக்க காணும். அது மட்டுமா? சரி, ஒரு தண்ணின்னு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு எடுத்து வைக்கிறோம், கார்பரேஷன் தண்ணி வருது, வீட்டுல கொண்டு வைக்கிறோம், தொட்டியில பிடிச்சு போடுறோம், பாத்திரத்துல குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம்,
ஒரு நாள் குடிப்போம், 2 நாள் குடிப்போம், 3ஆவது நாள் நம்ம குடிக்காம தண்ணி மிச்சம் இருந்தா கூட கழுவி தூர ஊத்திட்டு புது தண்ணியை குடிக்கிறோம். ஏன்? 3 நாளைக்கு பிறகு ஆச்சுன்னா அப்படி லேசா புழு மிதக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தண்ணி கெட்டு போச்சு, பாக்டீரியா அது இதாயிடுச்சு, அதுல புழுக்கள் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா தண்ணிக்கும் உள்ளது இதுதான். கார்பரேஷன் அதுலயும் கெமிக்கல் என்னத்தலாம போட்டு கெட்டு போயிடக்கூடாது கெமிக்கலை போட்டு நமக்கு குழாயில் அனுப்புறாங்க. அந்த தண்ணியுடைய ரிசல்ட் என்ன? 4 நாளைக்கு பிறகு கெட்டு போயிருது. கடையில போய் வாங்குறோம், கெட்டு போகாத தண்ணி இருக்கத்தான் செய்யுதுன்னு. கெட்டு போக 15 ரூபா கொடுத்து 10 பைசா 20 பைசா வாங்க வேண்டிய அளவுள்ள ஒரு தண்ணிய 15 ரூபா 16 ரூபா கொடுத்து கடையில போய் இது கெட்டு போகாத தண்ணி வாங்கிட்டு வரும். அந்த டப்பா வாங்கி வச்சா கீழே எழுதி வச்சிருக்கோம், இது கெட்டு போகக்கூடிய தேதின்னு ஒரு தேதியை போட்டு வச்சிருக்கோம். எக்ஸ்பிரி டேட் அப்படிங்களா? அது எக்ஸ்பிரி டேட், இதுக்கு பிறகு இந்த தேதிக்கு பிறகு இந்த தண்ணி கெட்டு போயிடும். அதான் அர்த்தம். அதுக்கு பிறகு குடிக்காத. அவ்வளவு கெமிக்கலை போட்டாலும் அதை போட்டாலும் இதை போட்டாலும் சுத்தம் பண்ணாலும் அதுக்கு தான் நாங்க 15 ரூபா வாங்கினாலும் அது ஒரு 6 மாசம் டயத்தை போட்டு அதுக்கு மேல கெட்டு போயிருந்தோம். இந்த தண்ணியை போய் பார்த்தா ஊருக்கு ஊர் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஹஜ்ஜுக்கு போன பல மக்கள் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பாட்டில் அடைச்சு 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு. ஒரு புழுவை காணும், ஒரு பூச்சியை காணும். அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி எங்க பாப்பா அம்மா எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. 7-8 வருஷமா பீரோல்லே இருந்துச்சு. அது மூத்தாகும் போது ஊத்தன் வைக்க அழைச்சு சம்பிரதாயம். அது ஒரு பறக்கத்து. அப்படி அதுல என்ன வேற என்ன பறக்கத்து இருக்குது? தண்ணி அதிசயமாக்கி அற்புதமாக்கி வரலாற்று நிகழ்வா மாத்தி வச்சிருக்கிறான். இதை குளிப்பாட்டும் போது மூத்தான பிறகு குளிப்பாட்டும் போது ஊத்துறதுக்கு அப்படி இப்படி கொண்டு வச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க, வருஷம் இத்தனை வருஷம் ஆச்சு, கெமிக்கல் ஒண்ணும் போடல, எந்த சுத்திகரிப்பும் பண்ணல, கெட்டு போகும் காணும். எப்படி இருக்கு மட்டும்? எப்படி? அல்லாஹ்வுடைய அற்புதம். அவன் வரலாற்று சான்றா நிறுத்தி வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த தண்ணீருடைய அளவை ஐரோப்பாவில இருந்து என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் இந்த தண்ணியின் மீது ஒரு ஒரு விதமான மரியாதை வச்சிருக்கிறாங்க. இதை வித்தியாசமா பாக்குறாங்க முஸ்லீம்கள் தெரிஞ்ச உடனே ஒரு கிறிஸ்தவ கும்பல் என்ன பண்ணுதுன்னா, இந்த பேரை டேமேஜ் ஆகணும்ட்டு ஜம்சம் கிணத்து தண்ணி அது குடிக்கிறதுக்கு தகுந்த தண்ணி இல்ல, யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டாங்க. விட்ட உடனே சவுதி மன்னருக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே ஜம்சம் தண்ணி குடிக்க தகுதி இல்ல. கேட்டா ஒரு காரணம் சொல்லா, அது மக்காவுடைய தாழ்வான பகுதியில இருக்குது. அந்த பகுதியில தான் மக்காவில் இருக்கக்கூடிய கழிவு நீர்களுடைய குழாய் தான் ஜாயிண்ட் ஆகுது. அதனால கழிவு இதுல கலக்குது. எனவே இது குடிக்க தகுதி இல்லை. அவனா ரூமுக்குள்ள உட்காந்து நம்ம ஊர் புலனாய்வு பத்திரிக்கை புலனாய்வு பண்ணுவாங்கல்ல, பூட்டிய ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எங்கோ செத்தவனுக்கு கதை எழுதிக்கிட்டு இருப்பான். திடீர்னு வந்த வேகத்துல கத்தி எடுத்து குத்துனதுல நெஞ்சு கிழிஞ்சு இவனா கதை எழுதுற மாதிரி அவன் ஐரோப்பாவில் உட்காந்துக்கிட்டு ரம்சம் தண்ணியை பத்தி கதை எழுத. மன்னர் காதுக்கு செய்தி போன உடனே ஜித்தாவில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தை அழைச்சு கடல் சுத்திகரிப்பு, உப்பு நீரை சுத்திகரிச்சு நல்ல தண்ணியா மாத்தி கொடுக்கக்கூடிய அந்த அமைச்சகத்தை கூப்பிட்டு உடனே இது என்னன்னு ஆய்வு பண்ணு அப்படின்னு ஆய்வு கொடுத்தார். அந்த ஆய்வுல ஈடுபட்டவர் செய்திகள் சொல்றாரு, இப்படி ஒரு தண்ணியை கண்டதே இல்லை, அவ்வளவு ஆச்சரியமான செய்திகள். அதுல அவர் ஒண்ணு சொல்றாரு, அது எப்படி அந்த தண்ணி வருதுங்கிறத, அதுவெல்லாம் பொய் சாக்கடெல்லாம் கலக்கல, அந்த ஆளு பொய் பேசுறாங்கிறதெல்லாம் ஆய்வு நிரூபிச்சுட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஆளை இறக்கி முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த தண்ணி எப்படி வருதுங்கிறத, இவ்வளவு தண்ணி எப்படி இந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ள வருது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாங்க ஆய்வு செய்ய முற்பட்டோம். எப்படி? முதல்ல வர்ற இடத்தை தெரிஞ்சுக்கணும்னா இருக்கிற தண்ணியை காலி பண்ணிடுவோம், அப்பதானே கண்டுபிடிக்க முடியும்ட்டு தண்ணியை எடுத்து ஒரு பாலம் கட்ட போறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு ஆத்துக்கு இடையில செய்யறாங்க, அது ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குது அப்படின்னா தண்ணியை போல வெளியேற்றுவாங்க பம்பு செட் வச்சு. அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, கிணற்றை ஆய்வு செய்வதற்காக உள்ள இருக்கிற தண்ணியை வெளியெடுக்கிறாங்க. நல்ல ஹெவி பவர் உள்ள ஹெச்பி நல்ல பெரிய அதிகமான பவர் உள்ள பம்ப் செட்டை கொண்டு வச்சு தண்ணியை பூரா மல 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 வெளியேற்றிட்டு அடிச்சு ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கு தண்ணி, போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்குது. மட்டம் அப்படியே இருக்கு, தண்ணி மட்டம் கொஞ்சம் கூட கீழே இறங்கல, அதே ரேஞ்சில் மெயின்டைன் ஆகுது. இது கதைக்கு ஆகாது போல இருக்கு. என்ன இப்படி தண்ணி விழுது? எந்த கிணறுல இப்படி ஊற்று எடுக்க பார்த்தது இல்லையே. ஒரு ஊற்று வருதுன்னா அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரலாம், ஒரு 10 ஸ்பீட்ல வரலாம், ஒரு 20 ஸ்பீட்ல வரலாம். இது என்னன்னா நம்ம ஹெவியா கொண்டு வச்சு அடிக்கிறோம், இதை தாண்டி விழுதுனா அப்ப இப்படி இத காலி பண்ணி ஆய்வு செய்ய முடியாத முடிவுக்கு வந்தோம். அப்ப ஒரு ஆளை இறக்கி விடுவோம், ஆளை இறக்கி விடுறாங்க. ஆளுடைய ஹைட் எவ்வளவு? 5 அடி 8 அங்குலமா, ஒரு 6 அடிக்கு கிட்ட நெருக்கமான ஆள். அந்த ஆளை இறக்கி விட்டா
நல்ல குளிச்சு உடலை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் உள்ள இறக்கி விட்டோம். இறக்கி விட்டா நிக்கிறார். அவருடைய தோல் விஜயத்துக்கு மேல இருக்கு தண்ணி. அந்த கிணத்துடைய அளவு எவ்வளவு? பெரிய ஒரு 1000 அடி ஆழத்துல உட்கார்ந்துக்கிட்டு அவ்வளவு தண்ணி தேங்கி கிடைக்குது. அதனாலதான் எடுக்க முடியலன்னு இல்ல, மொத்தம் அந்த தண்ணி நிக்கிற அளவை கணக்கு பண்ணா 5 அடி 8 அங்குலம் இருக்கிற மனுஷனுக்கு தோல் புஜத்துக்கு மேல நிக்குது. ஒரு 5 அடி இருக்குமா ஆழம்? 5 அடி 5.25 அடி அதுக்கு கீழே அவ்வளவு தூரம் தான் இருக்குது. அப்படியே நவுளு அப்படியே சுத்துங்கிறான். ஓரத்துல அப்படியே போறோம். இங்க போறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு, இங்க போறாரு. அவருடைய தலை நிலையில இவ்வளவுதான் அந்த ஹைட்டு. அந்த தண்ணியினுடைய ஆழம் அவ்வளவுதான் இருக்குது. அவரை காலை வச்சு கையை எப்படி தேட சொல்றாங்க, தண்ணீர் ஊற்றி எப்படி வருதுங்கிறத கண்டுபிடிக்கும். போய்கிட்டே இருக்கிறாரு. சுத்தி இப்படியே சுத்தி வர்றாரு. வந்த நடுவுல பூரா பார்த்தாரு. நடுவுல எங்கிட்டுமே அந்த கால் ஊற்றே தெரியல. காலை வைக்கும் போது ஊத்து இருந்துச்சுன்னா அப்படி குப்பு குப்புன்னு வரும்ல, அது மாதிரி எதுவுமே அவரால் உணர முடியல. கடைசியில சைடுல அப்படியே கைகளையும் காலையை வச்சு தேய்க்கிறார். திடீர்னு அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறார். என்னன்னா அந்த சைடுல இருந்து தண்ணி, கீழ்பகுதியில இருந்து தண்ணி வருது அப்படிங்கிறார். சரி அப்படியே நவுண்டு போனா சுத்தி வர்றாரு. முழுக்க எல்லா பகுதியிலையும் ஊத்துனா ஒரு இடத்துல இப்படி வரும், அங்கிட்டு வருதுன்னு சொல்லுவோம், இங்கிட்டு வருதுன்னு சொல்லுவோம். இங்க அப்படி சொல்ல முடியல, எங்கிட்டும் வருது, எல்லா பக்கமும் வருது. எங்கிட்டு கால வச்சாலும் அத்தனை பக்கமும் அப்படி நம்ம எடுக்கிற ஸ்பீடு எவ்வளவோ அவ்வளவு கொட்டுது. இவ்வளவு பெரிய மோட்டரை வச்சு எடுக்கும் பொழுது அப்ப அவ்வளவு தூரம் தண்ணி உள்ள கொட்டுதுல. அந்த தண்ணி என்ன செய்யணும்? மோட்டர் வைக்காத நேரத்தையும் கொட்டணுமா இல்லையா? கொட்டி வெளியில வந்து நிறையணுமா இல்லையா? நிறைய மாட்டேங்குது. நம்ம 10 லிட்டர் எடுத்தால் அந்த ஸ்பீடுல வந்து கொட்டுது. நம்ம 5 லிட்டர் எடுத்தா அந்த ஸ்பீட்ல வந்து கொட்டுது. எவ்வளவு எடுக்கிறோமோ எடுக்கிற ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து கொட்டுது. ஆச்சரியம் இல்லையா இது? அவர் அந்த ரிப்போர்ட்டை சொல்லும் போது இது நாங்க இப்படி எல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்ல. இப்படி ஒரு கிணறு எங்க இருக்குது? எந்த ஊர்ல பார்த்திருக்கிறோம்? எங்கேயும் இல்ல. இது கண்களுக்கு எதிரிலே காணக்கூடிய ஒரு நிதர்சனமான மிகப்பெரிய ஒரு சான்றாக, வரலாற்று செய்தியாக, வரலாற்று தடயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் அவங்க வந்து அந்த இதையெல்லாம் கட்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இத காபத்துல்லாவை அல்லாஹ் புனர் நிர்மாணம் செய்ய சொல்றான். கட்டி முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே அல்லாஹ் சொல்றான், மக்களை எல்லாம் அலையுங்க, கூப்பிடுங்க, ஹஜ்ஜுக்கு கூப்பிடுங்க. 22வது அத்தியாயம் 27வது வசனத்துல சொல்றான், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி லாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு வருமாறு அழைப்பு விடுங்கள். உங்களிடத்தில் வருவார்கள். எப்படி வருவாங்க? நடந்து வருவாங்க, மெலிஞ்ச ஒட்டகைகள் வருவாங்க, தூர பிரதேசங்கள் வருவாங்க. நீங்க அழைப்பு விடுங்க, மக்கள் ஹஜ்ஜின்பால் வந்து சேர்வார்கள். இப்ப நாம ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு விட்டா ஒரு தடவை வந்துட்டு முடிஞ்சு போச்சு, கூட்டம் கலந்து உடனே எஞ்சி போயிருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விடுத்த அந்த அழைப்பு வருடா வருடம், வருஷம் பல்லாயிரத்தை கடந்து போச்சு. அவங்க அழைச்ச நாள்ல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. இஸ்லாம் வந்து முழுமையாக மாற்றப்பட்டு இஸ்லாத்தினுடைய வடிவத்தை மக்கள் செதைச்சு இப்ராஹிம் நபியுடைய கொள்கைகள் எல்லாம் தலைகீழா புரட்டி இருந்தாங்க. அந்த காலத்துல கூட ரசூலா பிறந்தாங்களே, அந்த நேரத்துல இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் தலைகீழா புரட்டி வச்சிருந்தாங்க மக்கள். அந்த காலத்துல கூட அவங்களுடைய அழைப்பு அல்லாஹ் உண்மைப்படுத்தினான். ரசூலுல்லாஹ்வுக்கு இஸ்லாம் வரல, இஸ்லாம் சொல்லப்படல, அந்த நேரத்துல அந்த மக்கள் ஹஜ் செஞ்சுட்டு இருக்காங்க. தப்பு தப்பா செஞ்சாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஹஜ்ஜுக்குன்னு ஒரு கூட்டம் வந்துச்சு, தூர பகுதியில இருந்து வந்துச்சு. அன்னைக்கும் வந்துச்சு, ரசூலுல்லாஹ் காலத்திலே வந்துச்சு, இன்னைக்கும் வருது, இவங்க முடிவு நாள் வரைக்கும் வரப்போகிறார்கள். அவங்க அன்னைக்கு விடுத்த அழைப்பினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த ஒரு வரலாற்று சான்ற நாம போய் கலந்துக்கிறோம் அந்த கூட்டத்துல. அடுத்த ஆள் சொல்ற வரலாறு இல்ல, நான் பங்கெடுக்கிற வரலாறு. அந்த வரலாற்றிலே நானும் ஒருவனாக பங்கெடுக்கிற அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆதாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் விட்டு வச்சிருக்கிறான். இப்படி இன்னும் சில முக்கியமான செய்திகளை மாத்திரம், ஓரிரு வரலாற்று நிகழ்வுகளை மாத்திரம் பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த செய்திகளுக்குள் நாம் செல்வோம். அல்லாஹ்